ஸ்டாலினும் அவரோட ஸ்ட்ராட்டஜி டீமும் உட்கார்ந்து பேசினாங்களாம். பிஜேபி உள்ள வந்துடும் ஓட்டு கேட்போமான்னு. இது ரொம்ப பழைய உருட்டுங்க, மக்கள் எல்லாம் நம்ப மாட்டாங்க, நம்ம நீட்ட ஒழிச்சிடுவோம்னு சொல்லி ஓட்டு கேட்போமா, மக்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா காரி துப்புவாங்க பரவாயில்லையான்னு கேட்பான். நடிகர் கூட்டம் எல்லாம் தற்குறிங்கன்னு பேசி ஓட்டு கேட்போமா, உங்க மகன் உதயநிதி மட்டும் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ கனிமொழி அமிச்சு ஓட்டு கேட்போமான்னு அந்த அம்மாவை தூத்துக்குடியிலேயே உள்ள விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கமலேன்னு அது அவரோட கட்சிக்காரங்களை கட்டின பணம் எப்ப திருப்பி கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப திரும்ப அவர் சொந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொன்னதுக்கு சொந்த தொண்டர்கள் காரி துப்புறாங்க. நம்ம உதயநிதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டு கேட்போமா, எதுக்குங்க போலீஸ் எல்லாம் போதை கேஸ்ல நம்மளையும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கா, சரி பிரேமலதாவை அனுப்பி ஓட்டு கேட்போமான்னு கேட்பாரு. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க, ஓட்டு போட வந்தவங்க கூட போட மாட்டாங்க. நம்மள கும்பிடுற குருசாமி ஓபிஎஸ் அம்சு ஓட்டு கேட்போமான்னு. அதுக்கு ஈய செம்பு பித்தளை செம்பு கூட கடையில கொடுத்தா ஒரு ரேட்டு போகுது, இந்த பன்னீர் செம்பு சுத்த வேஸ்டா இருக்குன்னு ஏற்கனவே கலாய்க்கிறாங்க. சரி வைகோவை அமிச்சு ஓட்டு கேட்கலாமான்னு அந்த மானசனையாங்க, அவரை வைகோன்னு யாரும் கூப்பிடுறது இல்ல, அரசியல் சைகோன்னு தான் கூப்பிடுறாங்க. நம்ம பழையபடி பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லியே ஓட்டு கேட்போம், அதுதான் நம்மளுக்கு பழகிடுச்சு, அப்படியே போவோம். ஸ்டாலின் அதேதான் வராரு. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் சொல்றாங்க, கிடையாது. இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல்.